ஹலோ, வெல்கம் ட்ரோஜன்ஸ் தமிழ். நாங்கள் மதுரையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ட்ரோஜன்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன ட்ரெய்லர் பார்க்க போறோம்னா ஸ்குவிட் கேமோட ஃபைனல் ட்ரெய்லர் பார்க்க போறோம். கொரியா தெரியாது, இப்படிதான் நான் அசிங்கப்பட்டேன். மலையாளம் தெரியாம அவங்க கழுவி ஊத்துறாங்க. இல்ல பாரு, நான் என்னன்னா இங்கிலீஷ்லயாச்சும் பார்ப்போம். கொரியாக்காரங்க வந்து நம்மள கழுவி ஊத்துணுமா? மலையாளம் ஏதோ கொஞ்சம் தெரியுது, கொரியால கொஞ்சம் சுத்தம். நீ கேம்ல அவங்களை ஷூட் பண்றவனா இருந்தாலும் சரி, இல்ல வெளியே அவங்களை ஏமாத்துறவனா இருந்தாலும் சரி, உண்மை மாற போகுது. அந்த போலீஸ்காரங்க சாங்கலையா அவன்? Player 456 என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? என்ன திரும்ப கேமுக்கு அனுப்பு. இவனாதான்டா போறான். அதான் நானும் சொன்னேன். அவன் வந்து கூப்பிடல. உங்க யாரையும் காயப்படுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. உங்களுக்கு நாங்க ஒரு வாய்ப்பை கொடுக்கிறோம். எல்லாருக்குமே தெரியுதா? அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சுல. சைக்கோ. அம்மா, இந்த ஒரு கேம் முடிச்சிட்டேன்னா எல்லா கடனையும் தீர்த்துருவேன். செத்துருவானுங்க. ஜெயிச்சுட்டு எதுக்காகடா திரும்பவும் இங்க வந்த? இந்த கேமை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் வந்து விளையாடணும்னு தான் ஓட் பண்றான்னு நினைக்கிறேன். இந்த உலகம் மாறுற வரைக்கும் இந்த கேம் நிக்காது. இவர் மாதிரியே இருக்கு. நம்ம யாரும் எல்லாமே வேற கேம் தான். ஃபர்ஸ்ட் கேம் மட்டும் தான் சேம். அவங்க கூட தான் நம்ம சண்டை போடணும். போலீஸும் உள்ள வராங்க. எங்க சண்டை போறாங்களா? Player 456 மறுபடியும் உன்னை கேமுக்கு வரவேற்கிறேன். சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லர். உண்மையிலே வேற லெவல். அப்ப இவனாதான் போய் உள்ள மாட்டிக்கிறான். அத்தனை நான் உள்ளே சொன்னேன். Player 456 மறுபடியும் உன்னை கேமுக்கு வரவேற்கிறேன். காண்டை தரப்புல காசு வச்சு என்ன பண்ண தெரியல. திருப்பி நம்ம போய் அங்கே இது பண்ணு ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு போறாங்க. ஒன்று என்ன திரும்ப கேமுக்கு அனுப்பு. சரி, இப்ப நீ உள்ள போற, நீயும் உள்ள போற. ரெண்டு பேரும் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை தாண்டிட்டீங்க. ஓகே, ரெண்டு பேருக்கு 10 கடன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டை தாண்டிட்டீங்க. உங்களுக்கு தெரியுது இப்போ அடுத்தடுத்து போனால் நம்ம ஜெயிச்சா பணம் கிடைக்கும், ஜெயிக்கலன்னா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு. அந்த இதில் எந்த எக்ஸ்ட்ரா நானும் விளையாட வேணாம்னு தான் இது பண்ணுவேன். வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறேன். பணத்தை மட்டும் கொடுங்க, நான் கிளம்புறேன். எங்களை என்ன ரைஸ் இருக்கு என்ன பண்ணுவேன். நானும் இருப்பேன். எப்படியும் வெளியேண்டா அடுத்த கேம்ல அதாவது வெளியேண்டா கடன் இருக்கலாம் போது அடைக்கவே முடியாதுன்ற பட்ஜெட்டில் நம்ம வந்து உள்ளக போய் விளையாண்டு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ உள்ளக இறங்கிடணும். அடுத்த கேமுக்கு எஸ் சொல்லிடுவேன். கடனுக்கு பிரச்சனை உயிர் போனா வராது. நாம் வாழ வேண்டும். இந்த உலகம் மாறுற வரைக்கும் இந்த கேம் நிக்காது. ரியாலிட்டியா இருந்தாலும் அது வந்து இதுதான் போல. இப்போ ரியாலிட்டிலுமே நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குதான், டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். யாரும் இப்படி கேம் நடத்த போறது இல்ல. நான் அப்படி சொல்றேன். என்ன சொல்றான், நின்று ஃபேஸ் பண்ணுவேன் தவிர சாக போக மாட்டேன். நான் சாக போடுவேன்னு சொல்லவே இல்லையே. இல்லை, நீ கேம் விளாண்டா செத்து தான்டா போகணும். இதுல அந்த 456 நம்பர் என்ன மட்டும் தான் ஜெயிப்பான். மத்த எல்லாம் ஜாக அந்த ஜெயிக்கிற நானா நான் ஜெயிச்சுட்டு வருவேன். நான் கான்ஃபிடன்ஸ் சொல்றேன், நீங்க நெகட்டிவா சொல்றீங்க. ஓகே ஓகே. என்ன அதுல ஒரு ட்ரிக் இருக்குல்ல, அது ஓ முடிவு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும்ல. சரி, மாட்டிக்கிட்டீங்கன்னா சாக வேண்டியதான். வேற என்ன? உங்க யாரையும் காயப்படுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. பிக் பாஸ் மாதிரி இல்ல, பிக் பாஸ் மாதிரினால அதான் பிக் பாஸ் மாதிரி 100 கேமரா இல்ல 100 கன்னு வச்சுட்டு நிக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட். அந்த கொக்கோவா அது இருக்குல்ல போல, பால் ஒன்னையெல்லாம் புரிய வச்சு நெத்திலே போட போறேன். நீ பண்ற வேலைக்கு முடிக்க சுற்றம். நானே கண்ணு சுற்றுறேன். கண்ணு கொடுக்குறேன். இப்பதான் வரமாட்டேனீங்க. அப்புறம் வந்து உன்னை கொண்டுட்டு போயிருவேன். வெளியே வச்சா கொலை, அக்கி வச்சா கேவு. நான் கேவுல கொல்றேங்க அப்படின்னு. ஹீரோவே போய் மாட்டிக்கிறாரு. இதைத்தான் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிறீங்க. அதான் நான் சொன்னேன். நான் எப்ப சொன்னேன் அப்படி ஹீரோ வந்து அவரா போவார். அப்போ எப்படியே அவர் வந்து கான்ஃபிடண்டாக போய் விளாட்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த டீசரில் சொன்னேன். நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்பெல்லாம் கிடையாதுரா, அவர் ரூமில் தூங்கி இருக்காரு, அவர் பாரு எப்படி வெளியே வந்து கண்ணை வச்சு மிரட்டி கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. Player 456 என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? ஆனா இவர் உள்ள போனது எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு இல்ல. இப்ப எப்படி இவங்க வந்து கரெக்டா ஒரு இல்ல காப்பாத்த போன மாதிரி தெரியல. இவனே ஃபர்ஸ்ட் கேம் பாத்துறடா, இவன் தான் எல்லாரும். ஆமாடா, இல்லடா சொல்ல முன்னாடி வராங்க. ரிவெஞ்ச் எடுக்க போறாரு. அவங்க வந்து இப்போ வந்து இவங்க ஆள் பக்கம் நிறையா இருந்துச்சுன்னா அடிக்கலாம்ல. எப்படி அடிக்கலாம்? ஆக்சுவலா வந்து கண்ணு வச்சிருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம சண்டை போடணும். இல்லடா, ஆக்சுவலா வந்து இவர் ரிவெஞ்ச் எடுக்க அப்படி எனக்கு தெரியல. மேபி வந்து என்னவா இருக்கலாம்னா, இவர் போய்
இவ்வளோ பேரை இது பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ஹெட்டை வந்து நான் மீட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த கேமை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கேம் எல்லாம் தெரிஞ்சிச்சு பார்த்தியா? அந்த ரெயின்போ மாதிரி ஒரு கேம் இருக்கு, நிறைய இப்போ யூனிகான் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அப்போ வேற என்ன கேம் இருக்கும்? ஆனால் ஃபர்ஸ்ட் கேம் மட்டும் அதே மாதிரி இருந்தானே இவன் நினச்சிருப்பான் அதே கேம்ஸ் தான் வைக்க போகிறாங்க போல. ஏன் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி அடுத்த கேம் இதாக தான் இருக்கும், எல்லாரும் முக்கோணத்துக்கு போய் நில்லுங்க அப்படின்னு மட்டும். டக்கு அங்கே போனோம்னா முக்கான இருக்காது, இது இருக்காது. அந்த யூனிகான் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். சீரிஸ் பார்த்துக்க நம்ம என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாமே பேசணுமா, அவங்களுக்கு எல்லாமே ட்விஸ்ட் உடஞ்சு போயிடும். வீடியோ வருதானே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும். உங்களுக்கு எது இருக்கானே கருத்து வேறுபாடு? அவங்களுக்கு இல்லையா? எனக்கும் இல்லை. Until then, bye from Trojans Tamil. Thank you for watching our video. அந்த மேக்ரோ ஃபேன்ஸ் மன்னிச்சுக்கோங்க.